ஹாய் நமஸ்தே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஹேண்ட் கெஸ்டர்ஸ் தட் இஸ் ஹஸ்தாவை பற்றி பார்க்க போகிறோம். பரதநாட்டியமில் யூஸ் பண்ணுற ஹஸ்தாஸை பற்றி. ஹஸ்தாஸில் வந்துட்டு 2 வெரைட்டிஸ் இருக்குது. அசம்யுக்த ஹஸ்தாஸ் அண்ட் சம்யுக்த ஹஸ்தாஸ். அசம்யுக்த ஹஸ்தாஸ் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர்ஸ், லைக் ஒரு கையில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஹஸ்தாஸ் எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் ஹேண்ட் கெஸ்டர்ஸ், தட் இஸ் அசம்யுக்த ஹஸ்தாஸ்னு சொல்லுவோம். சம்யுக்த ஹஸ்தாஸ் அப்படின்றது வந்துட்டு டபுள் ஹேண்ட் கெஸ்டர்ஸ், 2 கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹஸ்தா கொடுக்க முடியும் அப்படின்றப்போ வந்துட்டு அது சம்யுக்த ஹஸ்தான்னு சொல்லுவோம். இந்த சம்யுக்த ஹஸ்தா அசம்யுக்த ஹஸ்தா வந்துட்டு இதோட கவுண்ட் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். லைக் நாட்டிய சாஸ்திரம், அபிநய தர்ப்பணா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் வேரி ஆகும் அண்ட் ஹஸ்தாஸ் வேரி ஆகும். அபிநய தர்ப்பணாவை பற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அபிநய தர்ப்பணாவை எடுத்துட்டோம் அப்படின்னா, அபிநய தர்ப்பணாக்குள்ளார அசம்யுக்த ஹஸ்தா வந்துட்டு 28 இருக்குது, சம்யுக்த ஹஸ்தா வந்துட்டு 24 இருக்குது. ஸோ ஒரு ஹஸ்தாக்கும் லைக் ஒரு சப்போஸ் பதாகம்னு எடுத்துட்டோம்னா அந்த பதாகம் அப்படின்ற ஒரு ஹஸ்தாக்கு ஒரு விநியோகா இருக்குது. ஒரு ஹஸ்தாக்கும் ரெஸ்பெக்டிவ்லி ஒரு விநியோகா இருக்குது. அந்த விநியோகாஸை வச்சு தான் நம்ம வந்து டான்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டான்ஸராக இருந்து எல்லா ஹஸ்தாஸையும் அதோட எல்லா விநியோகாஸையும் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டான்ஸ் வீடியோஸ்க்கும் டான்ஸ் தியரிஸ்க்கும் ஃபாலோ மீ. So I hope this video would have been helpful for more dancers and beginners too. Thank you so much. It would be pleasure to guide you all.